வெங்கட்ரமணன், இரு நாடுகளும் மாலை 5 மணி முதல் போரை நிறுத்திக் கொள்வதாக கம்ப்ளீட் சீஸ்ஃபயர் என்று குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில தற்போது பாகிஸ்தான் பீரங்கிகள் மூலமாக அத்துமீறி மீண்டும் தாக்குதல் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இந்த உடன்படிக்கையை மீறியிருக்கிறதான காட்டுது. ஏன்னா தொடர்ந்து 4 நாளாகவே ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வந்தது. ஒவ்வொரு முறையுமே அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பொழுதும் இந்தியா அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு மாலை ஒரு ட்விட்டர் பதிவிடுறாரு. அந்த பதிவுல இரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒப்பந்தம் என்பது போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒத்துழைத்ததாகவும் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. உடனடியாக முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த முடிவை அறிவிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட இரு நாடுகளும் அறிவார்ந்த செயலை பாராட்டுவதாகவும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக இந்திய தரப்பில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி அவர்களும் கூட இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தை உறுதி செய்திருந்தார். குறிப்பாக மாலை 3:30 மணி அளவில் தொலைபேசியில் பேசினார்கள் எனவும் இந்திய நேரப்படி மாலை 5 மணியிலிருந்து இந்த போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வரும் என தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட தொடர்ந்து 4 நடவடிக்கைகளான இரு நாட்டு தளபதிகளும் மே 12 மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். அதே போல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று போர் நிறுத்தத்திற்கான ஒப்புதலை மேற்கொண்டனர் எனவும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.